கொங்கு மண்டலத்தின் முதன்மையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறி உள்ளதாகவும், கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் அனைத்து தொகுதிகளையும் பாஜக முழுமையாக கைப்பற்றும் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில், விரைவில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றார். மத்திய அரசு மீது குற்றம் சாட்டும் முன்பாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்றுங்கள் எனவும், மு.க.ஸ்டாலினுக்கு செலக்டிவ் அமினியா என்றும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியின் கடைசி தேர்தல் இது எனவும், திமுகவின் அயலக அணியில் உள்ளவர்தான் ஜாஃபர் சாதிக் என்றாலும், அது குறித்து திமுக எந்த கருத்தும் சொல்லாமல் டிஜிபி விளக்கம் கொடுத்து வருகின்றார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும், ஜாஃபர் சாதிக்குடன் எடுத்த புகைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் எதற்காக டெலீட் செய்தார் என்றும், டிஜிபியை பலிகடா ஆக்க திமுக பார்க்கிறது என்றும் கூறினார். சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும், மீண்டும் பாஜக தலைமையில் மத்திய அரசு அமையும் போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்றார். கொங்கு மண்டலத்தின் முதன்மையான கட்சி பாஜக எனவும், கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு என கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என்றும் தெரிவித்த அவர், பாஜகவிற்கு ஓட்டு செல்லாது என சொல்கின்ற கட்சியிடம் அவர்களின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேளுங்கள் என்று, அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களின் எம்பிக்கள் டெல்லிக்கு போய் யாரிடம் மனு கொடுப்பார்கள்? பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ள டீ கடையில் அமர்ந்து கொண்டு மனுவை பார்த்து கொண்டிருப்பார்களா என்று பாஜகவிற்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் வளர்ச்சிக்கான ஓட்டு என்று சுட்டிக்காட்டினார். கோவையில் மட்டுமின்றி பல்வேறு தொகுதிகளிலும் நான் போட்டியிட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் விருப்பப்பட்டாலும், ஒரு மாநில தலைவராக தனக்கு பல்வேறு கடமைகள் இருக்கின்றது என்றும், தனக்குள்ள வேலை மற்றும் சங்கடங்கள் என அனைத்தையும் தேசிய தலைமையிடம் சொல்லி இருக்கும் சூழலில், இதையும் மீறி தேசிய தலைமை என்ன சொல்கின்றதோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்றும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டமாக அமையும் என்றும், தமிழகத்தில் திமுகவிற்கு 90% பணம் தேர்தல் பத்திரம் மூலமாகவே வந்துள்ள சூழலில், இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலம் அதிக பணம் வந்துள்ளது என்றால் அது திமுகவிற்குத்தான் என்றும், தேர்தல் விஷயத்தில் எல்லா பண பரிவர்த்தனைகளுக்கும் காசோலை மூலமாகத்தான் பாஜக பணம் கொடுக்கின்றது. அதே வேளையில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி இல்லை என்றும் குறிப்பிட்டார். மகளிர் தினம் ஆண்டில் ஒரு நாள் மட்டும் கொண்டாடக்கூடாது என்றும், 365 நாளும் மகளிரை ஏன் கொண்டாட மாட்டேன் என்கின்றோம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் நீங்களும் ஒரே விமானத்தில் வந்துள்ளீர்களே என்ற கேள்விக்கு அவர் வந்தது தனக்கு தெரியாது என்றும், அதற்கும் எனக்கும் எந்தவித முடிச்சும் போட்டு விடாதீர்கள் என்றும் நகைப்புடன் தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை பொதுக்கூட்டத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா பேசிய கருத்து குறித்து கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, ஆர். ராசா குறித்த கால இடை வெளியிட்ட 2G ஆடியோவை அவர் மறுக்கட்டும், நான் அரசியலை விற்றேன் என்றும், ஆர். ராஜா பிரதமரை குறித்து மேடையில் பேசியவற்றை கண்டு மக்கள் சிரித்துக் கொண்டுள்ளனர் என்றும், இதை பேசுவதற்கு எந்தவித தார்மீக தகுதியும் அவருக்கு இல்லை என்றும் சாடினார். பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார். இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கலை. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டார். இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது, மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவாக நிறுத்திடலான்னு நிறுத்துறாங்க. ஆனால் டிஜிபி ஏன் ஃபோட்டோ எடுத்தன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்? இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிகிட்டு போவாங்க, வந்து நிற்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. தப்பா சரியாக அடுத்ததுங்கண்ணா. உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார்? இரண்டாவது கேள்வி. JSM ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார்? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுக RS பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனால் நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்னு? இல்லை NCB கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்கிறாங்க. இது டிஜிபி பேசுகிற பேச்சாங்கன்னா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி
நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளிக்கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் பயன்படுத்தியிருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர, ஒரு டிஜிபி வந்து உட்காந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமாக போட்டாங்க, அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணே. பாருங்கண்ணே, வரும்போது சொல்கிறோங்கண்ணே, எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்குது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு நேரம் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது, எல்லா கட்சிகளும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம். அதில் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், எச்ராஜா அண்ணன், பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்துடுறாருங்க. மீட்டிங் கொடுத்தாங்க, தேர்தலை புறக்கணிக்கிறது வேட்பாளர்